தமிழ்நாடு அரசு குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் பணியிடத்திற்கு. சரிங்களா. தமிழக அரசினுடைய கூர்நோக்கு இல்லங்கள் சென்னை, கடலூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, செங்கல்பட்டு மற்றும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த அரசு சிறப்பு இல்லங்களில் சென்னை மற்றும் செங்கல்பட்டுலேயும் இருக்குது. இங்கே சிறார்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பணியிடம் தான் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் கொடுப்பதற்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உளவியல், சைக்காலஜி மற்றும் ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங்கில் முதுகலை பட்டம் பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதற்கான எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அனுப்புறதற்கான கடைசி நாள் 27/6/2025. எங்கே அனுப்பணும் அப்படின்ற அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும். இதற்கான சேலரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு பர் மந்த்துக்கு 9 நாட்கள் நீங்கள் விசிட்டிங் டைப்பில் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒரு பர் மந்த்துக்கு 9 நாள் நீங்கள் ஒர்க் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. போக்குவரத்து செலவு உட்பட மொத்தமாக 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்போ பர் மந்த்துக்கு நீங்கள் 9 நாள் போனீங்கன்னா போதும் 9000 உங்களுக்கு சேலரி. சரிங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் கண்காணிப்பாளர்கள் தொடர்பு கொள்ளணும். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் 32 பழைய கட்டிடம், 2ஆம் தளம், கோயம்புத்தூர் மாவட்டம் 641018 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா. இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. போஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கவுன்சிலர் அப்படின்றதுனால கவுன்சிலர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து 1/1/2025 அன்னைக்கு உங்களுக்கான ஏஜ் என்ன, எத்தனை மாதம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், லேண்ட்லைனாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மொபைல் நம்பரையும் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் காண்டாக்ட் பண்ணுறதற்கான ப்ராப்பரான காண்டாக்ட் நம்பர் இருக்கணும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி சார்ந்த கேண்டிடேட்ஸ், என்ன ரிலீஜன். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை கொடுக்கலாம். இல்லைனா நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரிமினல் கேஸ் ஏதாவது ரெஜிஸ்டராக இருக்கா அவங்க பேரில் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா. அப்படி பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி என்னென்னலாம் நீங்கள் இணைச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான என்க்ளோஷர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இணைச்சிருக்கீங்களா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இணைச்சிருக்கீங்களா, ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட் சர்டிஃபிகேட் இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நன்றி.